ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து வேல் பூஜை பண்ணுறது வழக்கங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை வேலுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவேன். அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா, வேல் பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வரும்போது பூ வாங்கிட்டு வருவாங்க. அதை வச்சு தான் சாயந்தரம் நான் பூஜை பண்ணுவேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து வேறு ஒரு வேலை இருக்குது, திருச்சிக்கு போகிறேன், அதனால் வர லேட் ஆகும்னு சொல்லிட்டாரு. சரி, பூ இல்லாமல் என்ன பண்ணுறது, விளக்கு மட்டும் ஏற்றிட்டு விட்டுடலாமா, அது எப்படி செவ்வாய்க்கிழமை வாரம் பண்ணுறோம், அது எப்படி விடுறது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருந்தது. பூ இல்லாமல் பண்ணுறோமேன்னு ஒரு மனசு கஷ்டமாவே இருந்தது. சரி, நம்ம வந்து பால் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிறலாம்னு சொல்லிட்டு பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பால் அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்விடேஷன் வைக்க ஒருத்தர் வந்துட்டாங்க. சரின்னு அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பால் வந்து வேல்ல ஊத்துனதோட அப்படியே இருக்கு. அத விட்டுட்டு அப்புறம் அப்படியே இன்விடேஷன் வாங்கி வச்சுட்டு அவங்கள அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் பூஜை கன்டின்யூ பண்ணேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்விடேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, முருகர் கல்யாண கோலத்தில அழகா இருந்தாருங்க. பக்கத்தில வேலு, மயிலு எல்லாம் வச்சு சூப்பரா இருந்தாரு. எனக்கு அத பார்த்தோனே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. நம்ம குழப்பத்திலே இருந்தோமே, பண்ணலாமா வேணாமா ஒரு மாதிரியா இருக்கு, பூ கூட இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். முருகரே வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். இன்விடேஷன் அப்படின்னாவே ஏதோ ஒரு சாமி படமோ, இல்ல பிக்சரோ ஏதாவது ஒண்ணு இருக்கலாம் இல்லைங்களா? இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அன்னைக்கு வந்து இந்த இன்விடேஷன்ல முருகர் தான் வரணும் அப்படின்றது இருந்திருக்குங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.